ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவை என்பன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, RTE 2024 ஆன்லைன் அப்ளிகேஷனை எப்படி பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் RTE அஃபீஷியல் வெப்சைட்டில் லாகின் ஆகிட்டேன். இதில் வெப்சைட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் பேஜஸில் அவங்க வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சிலலாம் கொடுத்துட்றாங்க. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, அதாவது என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதாவது உங்கள் குழந்தையோட ஃபோட்டோகிராஃப் ஒன்று வேணும், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று வேணும், ரெண்டாவது குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் ஒன்று வேணும், அடுத்தது குழந்தையோட ஆதார் கார்டு ஒன்று வேணும். ஓகேங்களா? இதை தாண்டி நீங்கள் வந்துட்டு வீக்கர் செக்ஷன், அதாவது மிகவும் நலிவடைந்த பிரிவினை சார்ந்தவர் அப்படின்னா உங்களால் இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அது மட்டும் இல்லாமல் அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் குரூப் அப்படின்னா நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, உங்களோட அட்ரஸ் அப்படிங்கிறது, அதாவது உங்கள் ஆதார் கார்டு அட்ரஸ் அப்படிங்கிறது, நீங்கள் எந்த ஸ்கூலில் விண்ணப்பத்தை வந்து சமர்ப்பிக்க விரும்புகிறீங்களோ அந்த ஸ்கூலில் இருந்து கண்டிப்பாக 1 கிலோமீட்டருக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் விண்ணப்பம் அப்படிங்கிறது ஏற்றுக்கப்படும் அப்படின்னு இந்த டைம் கவர்மெண்ட்டில், அதாவது ஜியோவில் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது சுற்றிக்கு சொல்லிட்டாங்க. ஸோ 1 கிலோமீட்டர் தாண்டி இருந்தால் உங்கள் விண்ணப்பம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு கூடுதலான ஒரு முக்கியமான தகவலை சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்ளிகேஷன் எப்படி சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க. ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிட்டு பாருங்கள். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் அப்படிங்கிறது 22 ஏப்ரல் 2024. ஓகேங்களா? அதாவது அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ண டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 20 மே 2024. ஓகேங்களா? ஸோ இந்த 20 மே 2024 அப்படிங்கிறது எல்லாருமே கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஜாதி சான்றிதழ் இல்லாமல் இருக்கும், இல்லை அவங்களுக்கு வருமான சான்றிதழ் இல்லாமல் இருக்கும். இதை அப்ளை பண்ணி வாங்கிட்டு அப்புறம் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு டேட் மனசில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டில் வந்து கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அப்ளிகேஷன் டேட் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆயிரும். ஸோ அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். கடைசி டைம் வந்து சார் அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம சென்டரில் நிறைய பேர் கேட்டுறாங்க கிட்டே. பட் அவங்க அப்ளை பண்ண முடியாது. என்ன காரணம்னா, டேட் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த க்ளோசிங் டேட்டை வந்து தயவு செஞ்சு மனசில் நல்லா வச்சுக்கோங்க. 20 மே 2024 அப்படிங்கிறது இல்லை அதோட லாஸ்ட் டேட். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு 5 ஸ்டெப் மட்டும். 5 ஸ்டெப் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஈஸி சப்மிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டேஜ் 1ல் பர்சனல் டீட்டெயில் இருக்குது இல்லைங்களா? இந்த பர்சனல் டீட்டெயில்ஸில் குழந்தையோட பேர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? குழந்தை பேர் என்ட்ரி பண்ணிட்டேன் இல்லைங்களா? என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்களா, மேலாக ஃபீமேலாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு கொடுக்கணும். கொடுத்த உடனேவே உங்களுக்கு பாருங்கள் கீழே வந்து நீங்கள் வந்து அதாவது எல்கேஜிக்கு நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எலிஜிபிலிட்டின்னு காமிச்சிரும். ஸோ உங்கள் குழந்தை டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி காமிக்கல அப்படின்னா, அதாவது கீழே அந்த எந்த கிளாஸ் அப்படின்னு காமிக்கலனா கண்டிப்பாக உங்கள் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த்துங்கிறது அவங்க அறிவிச்ச அந்த அறிவிப்பு நாம்ஸ்லாம் வரல. ஸோ உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு தகவல். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணுற பாருங்க. கொடுத்துருங்களா? கொடுத்துட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜி செலக்ட் ஆகிது ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட்டாக. சப்போஸ் இந்த குழந்தை அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எலிஜிபிலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் காமிக்கும். ஸோ நான் அப்ளை பண்ண அந்த குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது எல்கேஜி மட்டும் தான் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நீங்கள் வந்து மறக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டாக வச்சுக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிறது மினிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். இதில் வந்துட்டு லோயர் கேஸ், அப்பர் கேஸ் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டர்லாம் வந்து இன்க்ளூட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், பாஸ்வேர்டு @123 அப்படின்னு வச்சுக்கோங்க. பி வந்து கேப்ஸ்லாக்கு, @சிம்பிள் அண்டு 123 அப்படிங்கிறது நான் ஒரு நியூமரிக் லெட்டரு. ஆஸ் யூசுவல் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல பிஏ தவிர மற்ற எல்லாமே ஸ்மாலாக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது நேம் கொடுத்தாச்சு, செக்ஸ் கொடுத்தாச்சு, டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாச்சு. கீழே வந்துட்டு இந்த எல்கேஜி செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ நம்ம குழந்தை அப்ளை பண்ண எலிஜிபிலிட்டி தான். பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து ரிலீஜன் கொடுங்க. ஹிந்து இல்லை நீங்கள் என்ன கிறிஸ்டினோ முஸ்லீமோ இது கொடுத்துக்கோங்க. அடுத்தது என்ன சமுதாயம், நீங்கள் வந்து பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா எல்லாமே கொடுத்துக்கோங்க. நான் வந்து உதாரணத்துக்கு பிசி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நெட்ஒர்க் இல்லை டவர் கிடைக்காத மொபைல் நம்பரோ இல்லை ஈஸி ரீச்சில் மொபைல் நம்பர் ஈஸி கொடுத்துறாங்க. ஏன்னா இந்த மொபைல் நம்பர் தான் உங்களுக்கு ஃபர்தர் யூஸ் ஆகும். என்ன காரணம், நீங்கள் சப்மிட் பண்ண உடனே அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு மெசேஜ், ஃபஸ்ட்டு மெசேஜ் பிரைமரி மெசேஜ் உங்கள் மொபைல் நம்பர் தான் வரும். அடுத்து உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு மொபைலுக்கு தான் வரும். உங்கள் குழந்தை செலக்ட் ஆச்சு அப்படிங்கிறது மொபைலுக்கு தான் வரும். எல்லாமே மொபைல் பேஸ் பண்ணி மெசேஜை தான் அனுப்புவாங்க. ஸோ மொபைல் நம்பர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மெசேஜ் அப்படிங்கிறத தயவு செஞ்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நான் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுறேன் பாருங்கள். மொபைல் என்ட்ரி பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா, இமெயில் ஐடி கொடுங்க. இமெயில் ஐடி அப்படிங்கிறது பாருங்கள்,
இமெயில் ஐடி ரொம்ப 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 முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இமெயில் ஐடிக்கும் சேம் ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இமெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுவாங்க. இமெயில் ஐடிங்கிறது நம்ம கேர்ஃபுல்லாக கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு சில பார்த்தீங்களா இமெயில் ஐடி கொடுக்குறப்ப தப்பாக ஏதோ கொடுத்துருவாங்க, ஒரு லெட்டர் மிஸ் ஆகிடும். ஸோ கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இது அது ரிசீவ் ஆகிறது லாஸ் ஆயிரும். ஸோ இமெயில் ஐடி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டு கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு சேவ் கொடுக்குங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சேவ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணணுன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பரும் ஜென்ரேட் ஆகும். இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்களா. சேவ் பண்ணதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு லாகின் பேஜுக்கு வந்துடும். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் அப்ளிகேஷன் நம்பரை என்ட்ரி பண்ணணும். இப்போது நீங்கள் லாகின் பேஜில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் லாகின் ஆகிட்டு இந்த பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு குழந்தையோட அப்பா அம்மா இல்லை பாதுகாவலர் யாரோ ஒருத்தர் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? நான் வந்து ஜென்ரலாக ஃபாதர் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபாதர் நேம் கொடுத்துட்டு ஆக்சுவலாக குழந்தையோட அப்பா பேர் என்ன அப்படிங்கிறத எந்த என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா குழந்தையோட அதாவது அவங்க அப்பாவோட என்ன டெஸ்டினேஷன் அதாவது என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த என்ட்ரி பண்ணிக்கணும். ஓகேங்களா? நான் பாருங்கள் அதாவது கவர்மெண்ட் சர்வீஸா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா ப்ரைவேட் ஜாப்பா ஹோம் மேக்கரா அதர்ஸான்னு கொடுத்துருக்குது. நீங்கள் இதில் ஏதோ ஒரு கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து கூலி தொழிலாளி ஐ மீன் பெயிண்டர் வெல்டர் டர்னர் ஏதாவது ப்ளம்பர் ஏதோ அப்படின்னா அது டெய்லி வேஜஸ் அப்படின்னா நீங்கள் வந்து அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல மொத்த ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இந்த ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட வருமான சான்றிதழ் இந்த வருஷம் வாங்கியிருக்கீங்களா நடப்பாண்டில் அதில் வருமான சான்றிதழில் என்ன ஆண்டு வருமானம் போட்டிருக்காங்களோ மொத்த வருமானம் அதை வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? நான் உதாரணம் 22,000 மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு இதுக்கு வர போகிறோம். என்ன அப்படின்னா கேட்டகரி மொத்தம் இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது எவ்ரி இயர் 3 கேட்டகரி மட்டும் தான் ரிசீவ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவு அப்படிங்கிறத நம்ம இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அந்த பிரிவு கிடையாது அப்படிங்கிறனால நோ கொடுத்துக்கிறேன். அடுத்து தங்கள் ஆண்டு வருமானம் அதாவது வீக்கர் செக்ஷன் அதாவது ஆண்டு வருமானம் லோயர் தான் 2 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்க எல்லாமே நம்ம வந்து இந்த 2 லட்சம் இந்த ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 2வது ஸ்கீம் இது. ஸோ நான் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். என்னோட ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 22,000 கொடுத்துருக்கீங்களா. ஸோ 2 லட்ச ரூபாய்க்கு கீழே தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்துட்டு இன்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக 2 லட்ச ரூபாய்க்கு கீழே இருந்தால் மட்டும் தான் இன்கம் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் இந்த கேட்டகரி இல்லை அப்படின்னா 3வது என்ன அப்படின்னா தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவை சார்ந்து கேட்குறாங்க. அதாவது என்ன அது டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் துணை வைக்கிறீங்களா சப் கேட்டகரியில் வந்துட்டு பிசி எம்பிசி எஸ்டி எஸ்சி எஸ்சிஏ டிஎன்சி இது 4 கேட்டகரியில் 5-6 கேட்டகரியில் என்னக்குதோ அந்த வகுப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் நான் வந்து என்ன அப்படின்னா செகண்ட் கேட்டகரி சூஸ் பண்ணுறேன். பாருங்கள் என்னென்னா தங்கள் ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்கு குறைவாக உள்ளதாங்கன்னு கேட்டுறாங்க. ஸோ அந்த செக்ஷனில் வரணும்னா எஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சேவ் கொடுத்தோன்னே என்ன அப்படி ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா பாருங்கள் அதாவது உங்களோட வீட்டு முகவரிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வீட்டு முகவரி ஆதார் கார்டில் அதாவது குழந்தையோட ஆதார் கார்டில் எப்படி இதோ அதேமாரி டோர் நம்பர் ஸ்ட்ரீட்டு உங்களோட தெரு பேர் உங்களோட வில்லேஜ் உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல போஸ்டல் கோடு அஞ்சல் கோடு இல்லைங்களா அந்த பின்கோடை கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். அடுத்து என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த என்டர் யுவர் நியர்ஸ்ட் லேண்ட்மார்க் இல்லை அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக இங்கே டைப் பண்ணுற அட்ரஸ் அப்படிங்கிறது கீழே வந்து ஃபெச் ஆகிட்டு வந்துடும். ஸோ அதை விட்டுட்டு இந்த இடத்துல சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போது முகவரியை கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதாவது ஸ்கேன் காப்பி அப்லோட் பண்ணணும் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு இந்த இதில் பாருங்கள் ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் கம்ப்யூட்டரில் அதை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்து கண்டிப்பாக குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதையும் அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்து பேரண்ட் ஐடி இந்த பேரண்ட் ஐடிங்கிற இடத்துல அதாவது பெற்றோர்களோட அது உதாரணத்துக்கு அப்பா பேரில் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த விண்ணப்பத்தை நீங்கள் அப்பாவோட ஆதார் கார்டு சப்மிட் பண்ணணும். இல்லை அம்மாவோட ஆதார் கார்டு சப்மிட் பண்ணலாம். இல்லை அதர்வைஸ் நீங்கள் வந்து கார்டியன் பேரில் அப்ளை பண்ணால் கார்டியன் பேரில் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? கார்டியன் பேரில் அப்ளை பண்ணால் அதாவது உங்களுக்கு வந்து சீட் கிடைக்காது அப்படிங்கலாம் கிடையாது. ஏன்னா நானே என்னோட சென்டரில் வந்துட்டு கார்டியன் பேர் அப்ளை பண்ணி ஒரு சில குழந்தைங்க அப்ளிகேஷன் வாங்கி அதையும் அட்மிஷன் வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ கார்டியன் தான் நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து கார்டியனோட ஆதார் கார்டை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப் அப்படிங்கிறது குழந்தையோட ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குழந்தையோட ப்ரெசென்ட் இயரில் அதாவது வருமான நேட்டிவ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது இருந்தாலும் அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக நீங்கள் வந்துட்டு ஆதார் கார்டை சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தபடி கீழே வந்தீங்க அப்படின்னா பாருங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது எதுக்கு கேட்பாங்க இந்த இடத்துல அப்படின்னா வீக்கர் செக்ஷன் பிலோ 2 லட்சத்துக்கு ஆண்டு வருமானம் குறைவாக நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அந்த 2வது ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருமான செலவு கேட்கும். ஸோ வருமான செலவு வச்சு அப்ளை பண்ணிடுங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து
அது வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு இந்த இடத்துல அதுக்கு உண்டான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்கும். ஓகேங்களா, அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, இப்படி தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா, அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் பாருங்கள், சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் ஸ்கூல் காமிக்க இல்லைங்களா எனக்கு, ஏன்னா நான் கொடுத்த அட்ரஸ் அப்படிங்கிறது கரெக்டாக கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஸ்கூல் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது எனக்கு. இந்த ஸ்கூல் மேலே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதான் எனக்கு தேவைப்பட்ட ஸ்கூலு, வேண்டப்பட்ட ஸ்கூல் கரெக்டாக வந்துருச்சு. சூஸ் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க்கர் ரைட் ஏரோ மார்க்கர் தான் இந்த ஸ்கூல் வந்து செலக்டட் பேஜுக்கு வந்து கேரியர் ஆகிட்டு இந்த பேஜுக்கு வந்துடும். வந்தோடனே சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தோன்னே உங்களுக்கு குழந்தைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு டைம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கன்னா டக்குனு கீழே வந்துட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் வரும். அந்த பிரிண்ட் அவுட் வந்து உங்களுக்கு ஃபர்தர் ரெஃபரன்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தென் நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ண உடனே உங்கள் மொபைலுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும். அது ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் பிரைமரி மெசேஜ் வரும், உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ் வந்துட்டு பாஸ்வேர்டு அப்படிங்கிறது. அடுத்து இப்போ வந்து நீங்கள் வந்து வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டு உங்கள் அப்பா விண்ணப்பம் வந்து பதிவு செய்யப்பட்டு ஒரு மெசேஜ் வரும். அதையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அது வந்து எதுக்குன்னா ஃபர்தர் ரெஃபரன்ஸுக்குன்னு சொல்லிக்கிறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் 2024 ஆர்டி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோம். ஸோ இதில் ஏதோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ண போகிறேன். நோ ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை தாண்டி அப்ளை பண்ணப்போ உங்களுக்கு என்ன ட்ரபுள்லாம் வருதுன்னு பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ண போகிறேன். அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது அப்ளை பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிறாங்க, இல்லை உங்களுக்கு இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்ச நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.